ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இது என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு நான் போயிருந்தேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லோரும் பாருங்கள். இது எங்களுடைய கோயில் எங்கள் குலதெய்வ கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, கயத்தாரில் இருக்கிற ஸ்ரீ செங்கலமுடையார் சாஸ்தா குலதெய்வம் தான் எங்களுக்கு குலதெய்வம். அதை பற்றின ஒரு சின்ன இதுதான் இது. கயத்தாரில் இருக்கிற சாஸ்தா கோயிலுக்கு நேற்றைக்கு ஆணி உத்திரத்துக்காக நாங்கள் போயிருந்தோம். அங்கே உள்ள சில வீடியோ கிளிப்ஸ் தான் உங்களுக்காக நான் போட்டிருக்கேன். குலதெய்வம்னாலே பொதுவாக நம்ம குடும்பத்தோட காவல் தெய்வமாக நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருப்போம் இல்லையா? அதுதான் தலைமுறையாக வழிபட்டு நம்ம குடும்பத்துக்கு அருளையும் ஆசீர்வாதத்தையும் அவங்க நிறையாவே தந்திருப்பாங்க. அந்த அழகிய ஒரு வீடியோவை தான் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு நாங்கள் போய் அங்கே உள்ள தரிசனம் எப்படி இருந்துச்சு, அங்கே உள்ள சூழல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களோடைய ஷேர் பண்ணிக்க நான் விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லணும் அப்படின்னா, குலதெய்வத்தை மறவாத வீடு என்றைக்குமே பலம் பெறும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தோட நம்பிக்கையும் பாரம்பரியத்தோட அடையாளமுமாக தான் நாங்கள் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போன அந்த அழகிய தருணத்தை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன். குலதெய்வத்தோட அருளும் ஆசீர்வாதமும் எப்போதுமே எங்களுக்கு இருக்குது. எங்கள் குடும்பத்தை வழிநடத்துங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கும் அந்த அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கட்டும் நான் அம்மாவை வேண்டிக்கிறேன். இப்போ கயத்தாரில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய செங்கலமுடையார் சாஸ்தா, அதுக்கப்புறம் பேச்சியம்மா தான் எங்களுடைய குலதெய்வம். இவங்க நம்ம அந்த கோயிலிருந்து பல தலைமுறையாக இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையோட அடையாளம் தான் இந்த 2 பேருமே. அங்கே பேச்சியம்மா குழந்தைகளை காக்கும் தெய்வமாகவும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுக்கும் அம்மாவாகவும், அந்த குடும்பத்தை காக்கும், அந்த குடும்பத்தோட நலனை, நம்பிக்கையை, ஆசீர்வாதத்தை கொடுக்கும் அன்னையாகவும் அந்த இடத்துல அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஊர் மக்களுடைய துன்பங்களை கஷ்டங்களை நீக்கி நோய்களில் இருந்து அவங்கள இது பண்ணி அவங்கள காத்து அருள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்கக்கிட்ட பேச்சியம்மாட்டையோ சாஸ்தாட்டையோ நம்ம மனமுருகி, அம்மா எனக்கு இது வேணும், எனக்கு குழந்தை இல்லை, ரொம்ப வருஷமாக குழந்தைகள் இல்லை, எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டாலோ, இல்லைன்னா என் வீட்டுக்காருக்கு கை கால் சுகம் வேணும், எனக்கு என் குடும்பத்தில் யாருக்கோ நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, இந்த மாதிரி இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டாலும் எல்லாமே அவங்க குணப்படுத்தி தருவாங்க. எல்லாத்தையுமே இப்போ எல்லாருமே வேண்டிக்கிற எல்லாத்துட்டையும் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும் இல்லையா? அந்த நம்பிக்கையோடு நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பேச்சியம்மா அருள் புரிவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கப்புறவு சாஸ்தாவுடைய அம்மாவும் சேர்ந்து இணைஞ்சு தான் அந்த மக்களை காத்துக்கிட்டு வராங்க. சக்தி தெய்வமாக, காவல் தெய்வமாக அந்த ஊருக்கு விளங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த கதை, அந்த ஊரோட சிறப்பு, இந்த கோயிலோட சிறப்பும் கூட. நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு எங்களுடைய குலத்தை காக்கக்கூடிய பேச்சியம்மாவை நாங்கள் வேண்டிக்கிட்டு தரிசனத்தை வாங்கிக்கிட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு வந்தோம். அதே மாதிரி உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படிங்கிறத நான் அம்மாக்கிட்ட வேண்டிக்கிறேன். நேற்றுக்கு ஆணி உத்திரம் இல்லையா, அதனால நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம். ஆணி உத்திரத்தோட ஸ்பெஷலே யாகம் வளர்த்து நம்ம கலச பூஜை கலசம் விநாயகர் கலசம் வச்சு அந்த இதை எடுத்துலாம் சாஸ்தாக்கு அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நடந்துச்சு. அதுக்கப்புறம் அன்னதானம் எப்போவுமே கோயிலில் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். வந்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடக்கூடிய கோயில் அதுதான். வேணுங்கிற அளவுக்கு வேணுமான்னு கேட்டு கூட வைப்பாங்க. அந்த அளவுக்கு அன்னதானம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இதுதான் கோயிலோட வியூஸ் எப்போவுமே ஒரு கோயில்னா அடப்பா அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப காத்தோட்டமாக, ரொம்ப விசாலமாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப தாராளமாகவே விளையாண்டுக்கிட்டு இருக்கலாம். இந்த நிற்கிறது தான் என்னுடைய பொண்ணு. இவ பாருங்கள், என்னைய தேடவே இல்லை. நான் இங்கே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க அங்கே பாட்டில் அவங்க சாமி கும்பிட்டுக்கிட்டு எனக்காகவும் அவள் அப்பாக்காகவுமே சேர்த்து சாமி அவள் அத்தையோட சேர்த்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரொம்ப விசாலமான பகுதியாக இருக்கிறதுனால நீங்களே பார்த்துருப்பீங்க, அவங்க விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக சாமி கும்பிட்டுக்கிட்டு அந்த திருநாரெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்காங்க. அவங்க எதையுமே இடுக்கலாக இருக்குது, நமக்கு வேர்க்குது அந்த மாதிரிலாம் எதுவுமே நினைக்கல. அவங்க பாட்டில் ஜாலியாக அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு நடந்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் எங்களுடைய கோயில்.
அந்த கோயிலுக்கு எல்லாருமே வாங்க. எல்லாரும் அம்மனுடைய அருளையும், ஆசீர்வாதத்தையும் வாங்கிக்கோங்க. குலதெய்வத்தோட அருள் எல்லாத்துக்குமே கண்டிப்பா இருக்கணும், இருக்கும். அந்த மாதிரி எங்கள் பேச்சியம்மாவுடைய அருள் எங்க குடும்பத்தையும் காக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த வீடியோவ எடுத்தேன், அப்லோட் பண்றேன். உங்களுக்கும் எங்க அம்மாவுடைய அருள் கண்டிப்பா கிடைக்குங்க நம்பிக்கையில நான் இருக்கேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் அம்மாவுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தைக்கும் கிடைக்கணும் அப்படின்னு அம்மாட்ட நான் வேண்டிக்கிறேன். என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர்